உபாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். எல்லாரும் சொல்லுமா? கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். இந்த வருஷம் தேவன் கொடுத்த, சபைக்கு தேவன் கொடுத்த, உங்கள் ஒவ்வொருவருக்காக தேவன் கொடுத்த ஒரு உடன்படிக்கை வார்த்தை, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். இவ்வளவுதான். இந்த நியூ இயர்க்காக நான் வேற ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஆனந்தம் சொன்னேன், இந்த வார்த்தையெல்லாம் போடணும் அப்படின்னு. ஆனால் திடீர்னு சாயங்காலம் மாறிடுச்சு. ஆனால் நடந்து இந்த வருஷத்தை போடுங்க, இந்த வார்த்தையை போடுங்க. இந்த வார்த்தை மீண்டும் ஒரு முறை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை, பயப்படாமலும் தளரவும் வேண்டாம் என்றார். இந்த வார்த்தை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சொல்லப்பட்டது, எப்படிப்பட்ட நிலையில் பரலோகத்தில் இருந்து இந்த சத்தம் யோசுவாவுக்கு தொனிக்கப்பட்டது என்று சொன்னால், தீர்க்கதரிசியாகிய மகா வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாகிய மோசே என்கிற அற்புதமான ஒரு தேவ மனிதன், அவருடைய காலங்கள் முடிந்து வாலிபனாகிய யோசுவா படித்து விடப்பட்டது போல, அதற்கு முன்பாக மோசே என்ன சொல்லுகிறாரோ அதன்படிதான் இவர் செய்து வந்தார். அவர் போயென்றால் போவார், செய்யென்றால் செய்வார். இப்படி இவர்க்கென்று சுயமாக முடிவெடுத்து எதையும் செய்யக்கூடாத ஒரு காலத்தில் மோசேயை பின்பற்றியே வந்த யோசுவா, அவர் சொன்னபடியே செய்து வந்த யோசுவா, திடீரென்று மோசே மறித்து விட்டார். மோசே கடந்து போய்விட்டார். இப்பொழுது யோசுவா தன்னும் தனியாக நிற்கிறார். பெரிய பொறுப்பு அவருக்கு முன்னாடி இருக்கிறது. நான் இதை எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், இது ஒரு யோசுவாவின் ஆண்டாக கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறார் என்பதை எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? மோசேயின் காலம் முடித்து யோசுவாவின் காலத்தை, யோசுவாவின் ஆண்டை தேவன் நமக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த யோசுவாக்களாக நம்மையே கற்று வைத்திருக்கிறார். எதிர மனப்பூர்வமாக நம்பியிருக்கிறார். அந்த யோசுவாக்கு சொன்னது உண்மை என்றால், இந்த 2021ஆம் ஆண்டு இந்த அற்புதமான இந்த காலையில தேவன் ஒவ்வொருவரை பார்த்து, என் பிள்ளைகளை யோசுவாவை பார்த்து சொன்னது போல உங்களுக்கு வார்த்தையை அனுப்புகிறேன். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார். ஆனால் அந்த பாட்டு பாடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பாருங்க. என்ன செய்வாராம்? அவர் உனக்கு முன்னாடி போய் யுத்தம் பண்ணுவாராம். அவர் நமக்கு முன்னாக போகிறவர். ஏனென்று சொன்னால், நமக்கு முன்பாக பாதை எப்படி இருக்குன்னு தெரியாது. யாராவது முழுமையாக இந்த 365 நாட்களும் இப்படிதான் இருக்கும் என்று எழுதி கொடுக்க முடியுமா? எந்த ஞானிகளால் சொல்ல முடியுமா? எந்த சோசியர்களால் சொல்ல முடியுமா? எந்த மந்திரவாதியால் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. 2020 ஆண்டில் அன்னைக்கு நியூஸ் போடும்போது சொன்னார்கள், யார் யாரெல்லாம் இப்படி சொன்னார்கள், ஆனால் காரியம் வேறு மாதிரி இருந்தது.
வேறு மாதிரி இருந்தது. ஆனால் வேதம் மட்டும் சொல்லுகிறது யாம், நாட்கள் மாறலாம், வருஷங்கள் மாறலாம், சூழல் மாறலாம், ஆனா கர்த்தரை நம்பினவன, கர்த்தர் யாருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அவர்களை விட்டு அவர் விலகவே மாட்டார். அவருக்கு முன்பாக கர்த்தர் போவார். அவர் உனக்காக யுத்தத்தை பண்ணுவார். உன் சத்துருக்களை கர்த்தர் முறியடித்து நடத்துகிற தேவன் இந்த ஆண்டை அப்படியே கர்த்தர் நடத்துவார். 2021 ஆண்டை குறித்து உலகம் பலவிதத்தை பேசலாம், ஞானிகள் பலவிதத்தை வெளிப்படுத்தலாம், அறிஞர்கள் பலவிதத்தை சொல்லலாம். ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, யோசுவாவின் காலமாக உனக்கு நான் வைத்திருக்கிறேன். யோசுவாவை போல நீ கடந்த ஆண்டு கலங்கி போய்விட்டிருக்கலாம். எனக்கு முன்னே நின்று யார் பேசுவாய், எனக்கு முன்னாடி யார் நடத்துவாய்? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எனக்கு முன்னாடி மோசே இருந்தாரே, மோசே பேசுறாரே, மோசே சொல்படிதான் கேட்கிறார் செய்தேன். இப்பொழுது நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது தனிமையாக இருந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது யார் எனக்கு ஆலோசனை கொடுக்க முடியும், யார் எனக்கு முன்னாடி போக முடியும் என்று உன் மனதில் ஒரு பெரிய கேள்வி இருக்கலாம், மனதில் பெரிய எண்ணங்கள் இருக்கலாம். கர்த்தர் அப்படிப்பட்ட நபர்களை பார்த்து தீர்க்கதரிசனமாக இந்த காலையிலே அதிகாலையில் சொல்கிறார், நான் உனக்கு முன்பாக போவேன் என்று சொல்கிறார், நான் உனக்கு முன்னாடி போவேன் என்று சொல்கிறார். யோசுவாவை திடப்படுத்தியவர் இந்த காலையில் அவமானப்படுத்ததை அறிந்து, கைவிடப்பட்டது போல இருப்பதை அறிந்து, தேவன் மனதுருக்கம் உள்ளவராக இந்த காலையில் வார்த்தையை அனுப்பி உனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார்கள். இந்த வார்த்தையை அனுப்பி உனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார்கள். நீ பயப்பட வேண்டாம், நான் உனக்கு முன்னாடி சென்று கோயில்கள் எல்லாம் சபைப்படுத்துவேன். என்னால் மாத்திரம் அது முடியும், மனுஷனால் கூடாததெல்லாம் தேவனால் மட்டும்தான் முடியும். அந்த தேவன் சொல்கிறார் அந்த காலையில. அதனால் அவர் எச்சிக்கிறவரா நம்முடைய ஆண்டவர். அவர் வனாந்தரத்தில் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், வனாந்தரம் அதிருமா. இந்த காலையில் கலைஞின் ஆத்துமாக்கள் நிறைய பேருக்கு வருஷங்கள் துவக்கும் போது நிறைய பேர் டிசம்பர் வந்தாலே பயம் வந்துடும். ஐயோ, ஒவ்வொரு டிசம்பர் ஏதாவது நடக்குது. சிலருக்கு ஒவ்வொரு மாதத்தை குறித்துள்ள பயம் இருக்கிறது. சிலர் சொல்வார்கள், இந்த மாதம் வந்தா எங்க குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்கிறார்கள். இந்த மாதம் வந்தாலே எங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னு சொல்கிறார்கள். ஆனா வேதம் சொல்லி இருக்கிறதா? வேதம் ஒரே ஒரு காரணத்தை மட்டும்தான் சொல்லுகிறது, ஒரே ஒரு காரணத்தை சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் செழித்திருப்பான். கர்த்தரில் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் வாக்கியவான் என்று சொல்கிறது. கர்த்தர் திடமானதா என்று சொல்கிறது. அவிசுவாசி இராதே, விசுவாசம் உள்ளவனாக இரு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் என்று சொல்கிறார். எத்தனை நம்புகிறீர்கள்? வார்த்தையை விசுவாசித்தால் மகிமையானதை காண்பாய், மகிமையானதை காண்பாய். நான் ஒரு அற்புதமான பிரசங்கத்தை பண்ணி ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தேன். படுத்திய அந்த வார்த்தை கூட சொன்னேன், சிஸ்டர்ல ரெடி பண்ண அப்படின்னு. ஆனா கர்த்தர் டக்கு மாத்திர இல்ல, அந்த வார்த்தையில இந்த வார்த்தையை சொல்ல சொல்றார். அப்ப இந்த வார்த்தைக்குரிய நபர்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த வார்த்தைக்குள்ள ஜனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்கு முன்னாடி நான் போவேன் என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள். யோசுவாவின் காலமான மாற்றி கொடுப்பேன் சொல்றார்கள். யோசுவாவின் காலம் மாற்றுகிற யோசுவாவுக்கு ஒரு குறிப்பிட்ட கலக்கத்தின் காலங்கள், ஒரு குறிப்பிட்ட நேரம் அவனுக்கு பயம் நிறைந்த காலங்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் கர்த்தர் அவனை பார்த்து பேசினார். இந்த காலையில உன் கையை பிடித்து கர்த்தர் பேசுறாரு, உன் கரத்தை பிடித்து கர்த்தர் பேசுறாரு. அப்படி நீங்க யோசிங்க, விசுவாசிங்க. விசுவாசி பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த வார்த்தை சொல்லுங்க, கர்த்தர்தாமே, கர்த்தர்தாமே, கர்த்தர்தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னுடனே இருப்பார், அவர் உன்னுடனே இருப்பார். ஆமென். எத்தனை மகிழ்ச்சியா இருக்கு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் முன்னாடி போவேன் என்று அவர் வார்த்தை நினைவுபடுத்தி, யோசுவா இப்ப இல்ல, ஆனா நீங்க உயிரோடு இருக்கிறீங்க, நான் உயிரோடு இருக்கிறேன். இந்த ஊழியம் இருக்கிறது. இந்த ஊழியத்தை பார்த்தா சொல்லுகிறார், நான் யோசுவாவுக்கு முன்னாடி போன மாதிரி இந்த வருஷம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, கொஞ்சம் கையை வைத்து சொல்லுங்க, எனக்கு முன்னாடி கர்த்தர் போவார், எனக்கு முன்னாடி கர்த்தர் போவார்.
நீங்க வார்த்தையை முழுமையா நம்பி பாருங்க. எனக்கு அந்த வார்த்தை கிடைத்தவரை நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கர்த்தர் கடைசி நேரத்தில் வார்த்தை கொடுக்கிறார்னா ஏதோ ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது, ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எனக்கு கர்த்தர் வார்த்தை சொல்லும் போது இந்த ஊழியத்தில் புதிய காரியத்தை செய்ய போறேன், ஒரு புதிய ஊழியத்தை செய்ய போறேன், உனக்கு புதிய தொழிலை கற்றுக் கொடுக்க போறாங்க, உனக்கு புதிய வேலை கற்றுக் கொடுக்க போறாரு, உனக்கு புதிய வருமானத்தை வழியை கற்றுக் காட்ட போறாரு, உன் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய போறாரு, நெடுநாள காத்திருந்த காரியத்தை ஜெயமா கற்று முடிக்க போறாரு. இது ஒரு யோசுவாவின் காலம் என்று நம்புறீங்க. யோசுவாவின் காலம் என்னவா? என்ன நேரமா இது? அப்படியே நம்பினீங்கன்னா அந்த பாடல் அப்படியே கருத்தை கட்டி கொண்ட கிளியுது பாருங்க. சில பிள்ளைங்க பாருங்க எப்படி அந்த ஸ்டைல் வந்து கை வலி சுருட்டிருக்கிறாங்க. சில சொல்லாங்க குளிர் அப்படிங்கிறாங்க. கத்தர்களை கழிவு குளிர் வருமா? அப்படி அழகா மாறும். குளிர்னால சைக்கிள் அர்த்தம். ஆவில என்ன செய்யல, சரியா இல்ல, ஆவில கத்தர் துதிக்கல. நல்ல குளிர் பாருங்க, அப்படியே முழங்கால் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கத்தரை நல்லா துதித்து துதித்து பார்த்தா கொஞ்ச நேரம் பயன்பட வேண்டியது. குளிர்லாம் பறந்துடும். ஆமே ஆமே. ஒத்த வெளியே துதித்து போய் இருக்கிறான், ஒத்த ஹெல்மெட்டை போட்டு என்னதான் குளிர் தான். வாரி பிள்ளைங்க பாருங்க, இவன் நல்லா இந்த பாடல் பாடுவது கரத்தை தட்டி வாய் திறந்து பாட போறீங்க. ஆமே. இன்னைக்கு வருஷத்தை நீங்க அதை அனுபவிக்க போறீங்க. மோசே யோர்தான் வரத முடிஞ்சது, ஆனா கானானுக்கு கொண்டு போனது யோசுவா தான். ஆமென். உனக்கு ஒரு அழகான தரிசனத்தை வைத்திருக்கிறார்கள், அழகான திட்டத்தை கத்த வைத்திருக்கிறார்கள். யோசுவா மாதிரி
நீ கானானுக்குள் பிரவேசிக்க போகிறார். கானானுக்குள் கடந்து போக போகிறார். அந்த யோர்தான்ல தேவ மனிதனுடைய கால்கள் பட்ட உடனே யோர்தான் ரெண்டாக பிரிந்தது. அந்த மாதிரி அதுல ரொம்ப அற்புதம் சொல்லணும்னா, அது பிரிவதற்கு முன்னாடி உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் தூக்கி சுமந்து அந்த யோர்தான்ல கால் வைத்த உடனே இடிச்சது பிரிந்தது. இப்போ கர்த்தர் அந்த உடன்படிக்கை பெட்டியா நம்ம தான் வைத்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை பெட்டி உடம்புல தான் இருக்குது. அந்த தேவ வார்த்தையை மனதில் வைத்து, தேவ நோக்கத்தை தரிசன மனதில் வைத்து இந்த வாசத்தில் பிரயாணத்தை தொடங்கி யோர்தான்கள் விலகும், எரிகோக்கள் விழுந்தது. தடைகளெல்லாம் கத்து உடைக்க கத்து உடைக்கு முன்னாடி போவார். ஏசாயா காட்டு சொல்ற பாட்டு வாசிக்கும். ஏசாயா புத்தகம் 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்கள். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடுகிறவர்கள் போல ஓடுவதும் இல்லை, நீங்கள் ஓடுகிறவர்கள் போல ஓடுகிறவரும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். இஸ்ரவேல் தேவன் உங்கள் முன்னேயும் பின்னேயும் காக்கிறவராய் இருப்பார். ஆமென். இந்த வருஷத்துல துவக்கத்திலிருந்து முடிவு வரை கர்த்தர் நம்ம என்ன செய்வாராம்? காக்கிறவராக இருக்கிறார். 2020 ரொம்ப தேவ பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்ல வருஷம் தான். ரொம்ப அற்புதமான வருஷம் தான். கர்த்தர் சொன்னா ஒருத்தரை கைவிட மாட்டார். அவருடைய வார்த்தை அனுப்புனது தான். ஒரு நாள் மாறாது. அதனால வானமும் பூமி கூட மாறணும். அந்த கர்த்தருடைய வார்த்தை நிச்சயதான் மாறவே மாறாதான். கர்த்தர் நமக்கு முன்பாக போகிற காரியத்தை குறித்து சில காரியங்களை தியானிப்போம். வாசிக்கலாம். 2 சாமி புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. முசுக்குட்டி செடிகளின் நுனிகளிலே செடிகளின் இறைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பி போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். இந்த வார்த்தைக்கு கொஞ்சம் இந்த அதிகாரம் முழுவதும் படிச்சீங்கன்னா, தாவீது மேல் அபிஷேகம், அபிஷேகிக்கப்பட்ட பின்பு தாவீதுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ண பின்பு எத்தனை விதமான சத்துருக்கள் எழுப்பி பகைத்தார்கள், வெறுத்தார்கள், யுத்தம் பண்ணினார்கள், பெலிஸ்தர்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்பதை குறித்து நமக்கு அந்த அதிகாரத்தை படிக்கும் போது முன்னும் பின்னும் சில விஷயங்கள் விளங்கும். இந்த காலையில நான் அதுக்குள்ள போகிறேன். இந்த வார்த்தை அப்படி எடுத்து நமக்கு எதிராக கொண்டு வருவோம். இன்றைக்கு கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி, உன்னை அபிஷேகித்து இந்த 2021ஆம் ஆண்டுக்குள் உன்னை கர்த்தர் கொண்டு போக போறாரு, கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்து சத்துருக்கள் நடுங்குவார்கள். ஏனென்றால் அவர் என்ன நினைத்தான்? 20ல இவன் எழுப்பவே மாட்டார் என்று நினைத்தான். அவன் நீ உயிரோடு இருக்க மாட்டாய் என்று நினைத்தான். உன் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று நினைத்து பலவிதமான தடைகள் கொண்டு போட்டான், பலவிதமான நிந்தைகளை கொண்டு போட்டான், பலவிதமான பிரச்சனை கொண்டு போட்டான். ஆனால் கர்த்தர் முன்னாடி நின்று உனக்கு முன்னாடி சென்று தடைகளெல்லாம் நீக்கி 21ஆம் ஆண்டுக்கு நுழையும்படி கர்த்தர் செய்திருக்கிறார்கள். இந்த ஆண்டுக்குள் பிரவேசிக்க கர்த்தர் வாக்கியத்தை கொடுத்தார். இதை காணும்போது எதிராளியாக சத்ரு, எதிராளியாக பகைஞன், எதிராளியாக இருக்கிற உன் உறவுகள், எதிராளி இருக்கிற நண்பர்கள், அவனுக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி, ஐயோ இவ்வளவு தீமை செய்தோம், ஆனால் இவன் எப்படி இந்த ஆண்டுக்குள்ளே வந்தான்? அவனுக்கு முதல்ல இருக்கிற கேள்வி, முதல்ல அவன் எண்ணத்தில் உண்டாகிற எண்ணங்கள் எப்படி என்று கேள்வி. அடுத்து அவனுக்குள்ளே உண்டாகிற ஒரு பெரிய கேள்வி, எப்படி இவனை ஆசீர்வதிக்கப்பட்டான்? இந்த வருஷம் உன்னை ஆசீர்வதிக்கிறத சத்துரு கண்டுதான் நடுங்க போகிறான். உன்னோட இருந்து உன்னை பலப்படுத்துறத, உன்னை நடத்துற விதத்தை பார்த்து, உன்னை ஆச்சரியமா நடத்துற விதத்தை பார்த்து ஆச்சரியமா இந்த கர்த்தர் நடத்துவார் பாருங்க. யார் விளைந்து கொள்ளவே முடியாது, யார் புரிந்து கொள்ளவே முடியாது. உனக்கு ஆச்சரியமா இருக்கும், சத்துருக்கு ஒரு எரிச்சலாக இருக்கும், அவனுக்குள்ள பொறாமைகள் உண்டாகும். இதை நம்புறீங்க? இந்த வருஷம் நமக்கு மகிழ்ச்சியும் சத்துருக்களுக்கு பொறாமை உண்டாகத்தக்கதாக, அவனுக்குள்ள ஒரு கேள்வி உண்டாகத்தக்கதாக
தேவன் உனக்கு முன்னாடி போய் போனல்ல சபைப்படுத்துவார்கள். ஆனால் தாவீதை பார்த்து சொல்றாரு, தாவீதை பயப்படாத, உனக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் காட்டுற பாரு. அந்த சத்தத்தை கேட்டவடி புறப்பட்டு போ. முசுக்கிட்டை அந்த செடி இருக்கும், அதுல சில வண்டுகள் நிச்சயம் அதனுடைய அந்த நுடி அந்த பூக்கள் மேலே இருந்து ஒரு சின்ன சத்தத்தை கொடுக்கும். இரவு வேளையில காலையில அந்த சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்கும் போது நீ புறப்பட்டு போ. நினைச்சு புறப்பட்டு போ. இந்த வருஷம் முசுக்கட்டை செடியிலிருந்து ஒரு சத்தத்தை தொடிக்கப்பட்ட போல கர்த்தர் உனக்கு ஒரு சத்தம் தொடிக்க பண்ணி, மகனே இந்த புதிய ஆண்டுக்குள்ள நீ போன்னு சொல்றாரு. நீ உள்ள போ, தைரியம் போ. இப்போ நான் உனக்கு முன்னாடி போகிறேன், நான் உனக்கு முன்னாடி போறேன். பயப்படாதீங்க. இது ஒரு வித்தியாசமான, ஆச்சரியமான, மேன்மையான, உனக்கே விளைக்கொள்ள முடியாதபடிக்கு அற்புதத்தை காண்கிற, மேன்மையை காண்கிற அற்புதமான ஆண்டாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக வருகிறாய், அந்த திட்டத்துக்குள்ள வருகிறாய், அந்த நோக்கத்துக்குள்ளே வருகிறாய். அதுதான் தொடர்ந்து சப்ஜெக்ட் எடுத்து வரணும். தேவன் மனதில் இருக்கிற ஊழியங்கள் இருக்கு, தேவன் மனதில் இருக்கிற திட்டங்கள் இருக்கு, தேவ மனதில் பெரிய நோக்கத்தை வருஷத்தை வைத்திருக்கிறார். அதனால அந்த வருஷம் பாருங்க, சத்துருக்கள் கண்டு பயப்படும்படி யோசுவாவோடு கர்த்தர் உன்னோடு இருப்பார். யோசுவா கானானுக்குள் பிரவேசித்தார், தோல்வி இல்லை. இந்த வருஷம் கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்க வர உனக்கு தோல்வியே கிடையாது. நீ தோற்று போதே இல்லை. எதை நம்புறீங்க? தோல்வி சத்துருக்கு அவன் பக்கத்தை கர்த்தர் திருப்புறாரு, ஜெயத்தை உன் பக்கத்தில் திருப்புறாரு, நன்மை உன் பக்கத்தில் திருப்புறாரு. அதான் எது சொல்ற, கர்த்தரை நம்புகிறவன் செழித்திருப்பான். நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் வார்த்தைகள் இருக்கட்டும். அன்றைக்கு நான் ஒரு யோசுவா, அன்றைக்கு யோசுவா சொன்னார் அதே வார்த்தை இந்த காலையில் எனக்கு சொல்கிறேன், 21வது ஆண்டுல எனக்காக நீ வைத்திருக்கிறீங்கப்பா, என்னை நடக்கும்படி ஒரு திட்டத்தை வைத்திருக்கேன். அப்படி விளக்கிட்டா ஆச்சரியமா இருக்கும். நான் சில வசனத்தோடு சொல்றேன், நோட் பண்ணிட்டு அதில் வீட்டில் போய் நீங்க சில காரியங்களை தியானம் பண்ணுங்க. கர்த்தர் எப்படிலாம் முன்னாடி சென்று ஜெயத்தை கொடுக்கிறார் என்பதற்கு சில வசனம் கொடுக்கிறார், மட்டும் நோட் பண்ணிடுங்க. நம்ம கம்யூனிட்டி சர்வீஸ் இருக்குது, கரெக்டாக 1 மணிக்கு முடிக்கிறான்னு சொன்னேன். அந்த மணிக்குள்ள முடிக்க விரும்புகிறேன், அதனால எனக்கு ரொம்ப நேரம் எழுதிருந்தேன். கரெக்டாக நினைச்சலாம் ஒரு 1ஆம் தேதிமா வீட்டில் தூங்கிட்டு கூடாதுங்க. வீட்டில் போய் கொஞ்சம் படுத்து வச்சுட்டு 1ஆம் தேதி நல்லா உற்சாகமாக வேலை செய்யுங்க. உங்க கை பிரயாசம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கை பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சில வார்த்தை மட்டும் ஒரு காரணம் பாருங்க, வாசிப்போம். அற்புதமான வார்த்தை, சங்கீத புஸ்தகம் 97ஆம் சங்கீதம் 3ஆவது வசனத்தை வாசிப்போம். ஒரு 4 காரியங்கள் உங்களுக்கு காட்டுறேன். அக்கினி அவளுக்கு முன் சென்று, அக்கினி அவளுக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது, சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை என்ன செய்யறாரா? ஆமென் சொல்ல வேண்டாமா? ஆமென். இவ்வளவுதான். வீடியோ எடுத்தீங்க வாங்க. அக்கினி அவளுக்கு முன் சென்று, இப்போ உனக்கு முன்னாடி எது முன் செல்லுமா? அக்கினி எனக்கு முன் சென்று அடுத்து சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. என்ன உடன்படிக்கை எழுதுகிறாரு? சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. சொன்ன உடனே அப்படியே ஒரு ஜம்பிங் வர வேண்டாமா? ஆமென் சொல்ல வேண்டாமா? சுத்திலும் இருக்கிற சத்துருக்களை கர்த்தர் செய்தாரா? கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல வரும். அந்த அபிஷேகம் என்ன செய்யும்? உன் சத்துருக்களை இதுவரை நீ அதை பார்த்து பயந்தான், ஏன் அவன் உன்னை பார்த்து பயப்படணும். சத்துருக்களை சுட்டெரிக்கிற முதல் காரியத்தை கர்த்தர் செய்ய உனக்கு முன்னாடி போறாரு. 2வது காரியத்தை வாசிப்போம். யாத்திராகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனம் 14வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உன்னுடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீரும். நல்ல ஒரு காரியத்தை போனீங்க. 2வது காரியம் என்ன சொல்றாரு? என் சமூகம்
உனக்கு முன்னாடி சொல்ல முடிகிறார். அப்படி சமூகம் எனக்கு முன்னாடி போகலன்னு சொன்னா நீ என்ன செய்ய வேண்டாம், இந்த இடத்துல இருந்து 20 இருந்து 21 கொண்டு போயிருக்க வேண்டாம். 20 இருந்து 21 போயிருக்க வேண்டாம் அவசியமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு என் சமூகம். அப்ப ஆண்டவர் கேட்கறதுதான் நிறைய நேரங்களில் நம்ம வேலை செய்யும் போது ஏதாவது ஒரு காரியத்தை தொடங்கணும், ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னா தேவ சமூகம் நமக்கு போகிறதா என்பதை உறுதி செய்த பிரகாரம் அதை செய்யணும். அப்படி செய்யலன்னா அது நிறைய பிரச்சனை நம்ம சந்திப்போம், நிறைய போராட்டங்களை சந்திப்போம். இந்த வருஷத்துல ஒரு தீர்மானத்தை எடுங்க. எந்த காரியத்தை செய்ய நினைக்கிறீங்களோ, எந்த காரியத்தை விரும்புகிறீங்களோ அந்த காரியத்தை குறித்து செய்வதற்கு ஆண்டோட சமூகம் உனக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்றோம் போகும்போது, ஆண்டவரே நான் இந்த விஷயத்துக்கு போறேன், எனக்கு முன்னாடி போங்க, எனக்காக யாரையும் சேர்த்து விடுங்க, என் ஆத்மாவே கர்த்தர் சோதரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே அவ்வளவுதான். இந்த ஜபத்துல ஒரு கருத்து இருக்காது, ஒரு விசுவாசம் இருக்காது, ஒண்ணு இருக்காது. நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீ நாளைக்கு இல்ல நாளது இல்ல அல்ல அடுத்த வருஷம் கூட இருக்கட்டும், ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி நீ தேவ சமூகத்தில் இருந்து அதை பேசுறதுக்கு முன்னாடி கர்த்தர் பேசணும். சில நேரம் பேசி ரொம்ப கஷ்டப்படுறோம். என் வாழ்க்கையில எல்லாம் அனுபவம் பார்த்துருக்கிறேன். எமோஷனல் ஜலத அப்படியே ஒரு முடிவு எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருவோம். கடைசியில் முடிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுவோம், முடிக்க முடியாம கஷ்டப்படுவோம். ஆனா கர்த்தர் சமூகம் முன்னாடி போச்சு பாருங்க, நீங்க வெறுமையா இருப்பீங்க, ஆனா பெரிய காரியத்தை செய்திருக்கீங்க. பெரிய காரியம் லேசாக நடக்கும். அதனால சொல்றாரு பாருங்க, உங்க சமூகம் என் முன்னாடி செல்லாமல் போனால் இந்த இடத்திலிருந்து எங்களை என்ன செய்யாதையும் எங்களுக்கு அந்த பிரயாணம் வேண்டாம், அந்த யுத்தம் எங்களுக்கு வேண்டாம், அந்த காணல் எங்களுக்கு வேண்டாம். அந்த காணலுக்கு நான் போகணும்னு சொன்னா உங்க சமூகம் எனக்கு முன்னாடி போகணும், உங்க பிரசன்னம் எங்களுக்கு முன்னாடி போகணும், உங்க ஆசீர்வாதம் முன்னாடி கடந்து போகணும். நீர் கடந்து போகாவிட்டால் இந்த வருஷத்துல தீர்மானத்தை எழுதுங்க. எந்த விஷயத்தை செய்தாலும் ஆண்டவரே நீங்க எனக்கு முன்னாடி போங்க. கர்த்தர் ஊழியத்துக்கு வருஷம் கர்த்தர் சொல்றாரு, நான் சமூகம் முன்னாடி போகும், பெரிய காரியங்களை பார்ப்பார், சொன்ன காரியங்கள் நிறைவேறும். எவ்வளவு பெரிய தீங்கு வளர்ந்து நடந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆபத்துகள் நடந்தாலும் சரி, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும் வரை அப்படி சமூகம் கொண்டு விலகாது. சமூகம் நமக்கு முன்னாடி இருக்கும், பின்னாடியும் இருந்து காக்கும். உங்கள் சமூகத்தை விளைவிக் கொள்ளுங்க. ஒரு விஷயத்துக்காக கடந்து போவது இந்த வருஷம் தீர்மானத்தை எடுத்துடுங்க. எடுத்த கவுந்தரை செய்யாதீங்க, உணர்ச்சிவசப்படாதீங்க, உணர்ச்சிவசப்பட்ட இந்த விஷயத்தை செய்யாதீங்க. ஆண்டு சமூகத்தை காத்துருங்க. அப்படி பார்த்து காத்திருந்து ஆண்டவரே எனக்கு முன்னாடி உங்க சமூகம் என்ன செய்யணும், உங்க பிரசனம் கடந்து போகணும். நான் ஜெபம் பண்ணும்போது அந்த நீதி கடந்து போகணும், எனக்கு அந்த வெளிச்சம் கடந்து போகணும், என் கண்ணுக்கு தரிசனம் தெரியணும், நீங்க எனக்கு என்ன வச்சிருக்கீங்க அதை காட்டணும். அதை நான் கண்டு நினைச்சனும் உடனே நீங்க விளக்கணும். கண்டு விசுவாசிக்கிறது பார்க்கணும் நம்ம உடனே அடுத்த வருஷம் ஞாபகம் வந்துடும். கண்டு விசுவாசிக்கிற பார்க்கலும் அது வேற நோக்கம், இந்த நோக்கம் வேற. இங்க என்ன சொல்றாரு, பிரச்சனை இல்லாமல் போக கூடாது. நீ எப்படி அதை நம்ப முடியும்? என் பிரச்சனை முன்னாடி போறது எப்படி நம்ப முடியும்? எப்படி விலைக்கு கொள்ள முடியும்? நம்ம ஜோடி இருக்கோம் ஒரு விஷயத்துக்காக கத்திருப்போம், நான் முன்னாடி சமூகத்தை அனுப்புறாங்க, நம்ம எப்படி வளர்க்க முடியும்? ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க, இப்போ பயப்படாத, திடப்படுறத, நீ திடப்படுறத, பயப்படாத, இப்போ சில விஷயங்கள் அப்படி சொல்றாரு பாருங்க. கர்த்தர் சொல்லிட போன்னு சொன்னா முன்னாடி ஒரு தடை கூட இருக்காது. அந்த தடைகளை கர்த்தர் நீக்கி போடுவார், தடைகளை நீக்கி போடுவார். ஆண்டவர் நம்மளால எடுக்க முடியாது, நம்மளால செய்ய முடியாது, ஆனா கர்த்தர் வேலையை லேச செய்துவார், லேச செய்வார். அதனால நம்ம பிள்ளைகளுக்கு பொண்ணு வாங்குறதா சரி, மாப்பிள்ளை வாங்குறதா சரி, ஒரு வீடு வாங்குறதா சரி, ஒரு வேலையா எந்த விஷயங்களா இருந்தாலும் நீங்க கர்த்தர் சமூகம் ரொம்ப காத்திருக்கு. ஆண்டவர் சமூகத்தை காத்திருந்து
உங்க சமூக ஆண்டவரை என் முன்னாடி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எழுப்பணும். உங்க பிரசவம் என் முன்னாடி அப்படி எழுப்பணும். என் மனதை அப்படி தூய்மை ஆக்கணும். என் மனதை அப்படியே நம்பிக்கை கொடுக்கணும். நீ போ என்று சொல்ல சத்தம் கேட்கணும். நான் உன் முன்னாடி போறேன், என் பின்னாடி ரொம்ப அற்புதம் சொல்றேன் அப்படின்னா, ஆண்டுடைய சமூகம் முன்னாடி போகும்போது பாருங்க, நம்ம ஃப்ரீயா ஈஸியா பின்னாடி போறோம். ஆமாதானே? இப்போ சில நேரங்கள்ல பெரிய டிராபிக்கல் ஏரியா இருக்கும். திடீர்னு ஒரு பெரிய ஆபீஸ் வரணும்னு சொன்னா என்ன நடக்கும்? முன்னாடி ஒரு சைலண்டர் வச்சுட்டு ஒரு வண்டி வரும். அந்த சத்தம் விடுதலே வந்த உடனே நானே நிச்சயம் வேலைப்போம். இவர் அப்படி சொல்லி போயிட்டு கத்த சொல்லாரு, உனக்கு முன்னாடி இந்த வருஷம் நான் போக போறேன் அப்படிங்கிறார். நான் உனக்கு முன்னாடி போக போறேன். எல்லா தடையும் தானே விளம்பரம். எத்தனை விஷயத்துக்கு தடைப்பட்டீங்க, அவங்க அந்த தடையை மைண்ட பண்ணுவாங்க. கரெக்ட் ஒரு கத்து நன்றி சொல்லுங்க. தடைகளை நீக்குவார், தடைகளை நீக்குவார். தேவ பிரசனம் முன்னாடி அப்படியே அழகா போகும். என் ஆண்டவருடைய வார்த்தை இது, என் ஆண்டு திட்டம் இது. என் ஆண்டவர் உன்னை குறித்து அவருடைய மனதில் வைத்திருக்கிற உன்னத நோக்கம் அது. என் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படுறான், எவ்வளவு பாடுபடுகிறான், அறியாமல் படுகிறான். இன்னைக்கு அவருக்கு வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையை விசுவாசிக்க வைத்து வார்த்தையை நம்ப வைத்து அவனுக்கு முன்னாடி போறேன் என்பதை அவன் விளங்க வைப்பேன். அதுதான் சொல்றாரு. உங்களுடைய பிரசன்னம், உங்க சமூகம் என் முன்னாடி செல்லனா எனக்கு என்ன வேண்டாம்? நான் இருந்த இடத்துல இருந்தேன். இந்த இடத்தை விட்டு என்ன செய்ய வேண்டாம்? கொண்டு போகவே வேண்டாம். என்னை கொண்டு போய் அவமானப்படுத்துறாங்க. சில நேரம் நடக்க கூட செய்துட்டு படுறது அவமானப்பட்டு இன்னும் படுற பாருங்க. இல்லை, நீ கத்த அழகா தெளிவடி சொல்கிறார். மகனே, இதுல கொஞ்சம் தெளிவாயிரு. என் சமூகத்தை காத்துரு. நீ என் சமூகத்தில் இரு. என் சமூகத்தில் இருக்கிற பிரசனம் முன்னாடி போகும். என் வல்லவன் முன்னாடி போகும். என்ன வாக்குப்படுறாரு? உன்னை முன்னாடி பின்னாடி வந்து நினைச்சுவேன் சொல்றாரு. சங்கீதத்தில் எப்படி சொல்றாரு? அக்கினி முன்னாடி அனுப்போன்னு சொல்றாரு. அந்த அக்கினி நினைச்சுமா சுற்றி இருக்கிற சத்துருக்களை எதிர்ச்சிதமா பச்சித்து போடும். பச்சித்து போடும். எதை நம்புறீங்க? எதிர்த்திருக்க முடியாது. உலகத்துல பல விதமான துன்பமும் உபத்திரங்களும் பயங்கரமா நடக்கும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒன்றும் சேதப்படுத்தாதபடி அழகாக கர்த்தர் நடத்துவார். மனுஷனால தான் தேவை, கர்த்தரால் செய்வார். நான் நடந்த வருஷத்துல சில விஷயம் தான் பிராக்டிக்கல் இருந்து பார்த்தேன், செய்து பார்த்தேன். இதெல்லாம் நடக்குமா, முடியுமா செய்து பார்த்தேன். கொரோனா வந்ததுலாம் நிறைய பேர் அனுபவம் கீழே சொல்றாங்க, தொடக்கூடாது அப்படின்னு. நான் தொட்டேன், தொட்டு ஜோம் பண்ணேன். ஆனா எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. நான் கொஞ்சம் வீட்டுக்கு இருந்தா இருக்கல எப்படி நினைப்பாங்க. ஆதி விஷயத்துக்கு சொல்லவே மாட்டேன். சொன்னாங்க அபிசோதோட வந்துடும். அதனால அப்படி பிராக்டிக்கல யோசிப்பாங்க. ஏன்னா ஜெனியெல்லாம் குளிக்குவாங்க. நான் யோசிப்பேன், ஆண்டவரே எங்க வீட்டுக்குள்ள யாரும் இதனால் இந்த பாதிப்பும் அப்போ ரொம்ப சுயர் எல்லாம் யாரும் தொடக்கூடாது அப்படிங்களாங்க. நான் ஒரு 3-4 பேர் தொட்டிருக்கிறேன். 3-4 வீட்டுக்குள்ள போய் தோண்டி இருக்கிறேன். ஆனா தேவ அபிஷேகம் நம்ம மேல இருந்ததுன்னா சத்துருக்களை வானத்துல அக்கினி சுட்டெரித்து போடும். ஆமென். சுட்டெரித்து போடும். நீ உன்னை பிராக்டிக்கலா செய்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் பயன்படுத்தி சொல்ல வைப்பார். நீ அவங்க தைரியத்துல நான் ஆண்டவர் சாட்சியை பண்ணிட்டு நீ விரும்பினீங்கன்னா அந்த சாட்சி யாரையும் இல்லை, உங்களதான் இருப்பாரு. நீங்க ஆண்டவருக்காக ஏதாவது செய்யறது தீர்மானம் எடுத்து பாருங்க. நீங்க அதுக்காக ஜோபி பாருங்க. ஆண்டவரே இந்த விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு நபர் வேணும். ஆண்டவரே இந்த காய் தடப்பட்டு இருக்குது, இந்த பாடல சரத்தை யார் கட்டுவான்? நீ பார்ப்போம் ஜோபிட்டே பாரு. தேவன் வாக்கையிலே அந்த ஊழியத்தை கொடுத்து வாக்கையினால செய்ய வைப்பாரு. ஒன்னே தான் பயன்படுத்துவாரு. அந்த வார்த்தை இந்த வருஷம் பார்ப்பீங்க. அந்த கர்த்தர் ஒரு அற்புதம் தெளிவான காட்டுவார். ஊழியத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார். ஒரு புதிய காரியத்தை செய்வார். சபையில் அநேகருக்கு ஒரு அற்புதமான காரியம் நடக்கும் போது, ஆச்சரியமான காரியம் நடக்கும் போது உங்க துக்கம் சந்தோஷம் மாறும். தேவனுடைய வார்த்தை கொடுத்து நான் விளையாட்டமா இதெல்லாம் ஏதோ பேசல. நான் கர்த்தர் எனக்கு முதல்ல கொடுத்த ஒரு வார்த்தை என்ன வார்த்தைன்னு சொன்னா, நேற்றும் இன்னும்
மாறாதவர். எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தோன்னு ரொம்ப சந்தோஷமா ஒரு பெரிய வருஷமா ரிசீவ் பண்ணேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்க மாறிச்சு. இல்ல அந்த சத்தியத்துல இதை பேசுறாங்க, இதை பேசு, அது என்னோட பேசலாம். அவங்க இன்றைக்கு கர்த்தர் பெரிய யோசுவாவை அந்த மைண்ட்ல வச்சிருக்கிறாரு. யோசுவாவை எப்படி கர்த்தர் மைண்ட்ல இருந்தாரு, இன்னைக்கு நான் நீங்க ஒரு யோசுவா கையில வச்சிருக்கிறோம். பேர்ல யோசுவா வச்சதா போதாது, என்ன சொல்லுவாங்க, யோசுவாவை போல இருக்கிறாங்க. ஆனால் எழுப்புதலில் ஆண்டாக கர்த்தர் வைத்திருக்கிறார். எழுப்புதல் இங்க நடக்குதில்ல, உங்க மனதில் எழுப்புதல் வரணும், உங்க வீட்டுல ஒரு எழுப்புதல் வரணும், உங்க வீட்டுல ஜெப எழுப்புதல் வரணும். ஏன் ஜாமே, நான் வீட்டுல ஒரு ஜெப எழுப்புதல் வரணும். 99% வீட்டுல ஜெபமே கிடையாது. இந்த இடத்துல இருக்கவங்க அனைவருமே வீட்டுல ஜெபம் கிடையாது, தனி ஜெபம் கிடையாது, தனி கை வாசிக்கிறது இல்ல, முழங்கால் நிக்கிறது இல்ல. இதை நான் நல்ல உணர்வு சொல்றேன். இது தேவனுடைய பார்த்து புத்தகம் முன்னாடி சொல்றேன். நான் போய் சொல்றேன்னா உண்மை சொல்றேன். இங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும். என்னால பெயரை கூட சொல்ல முடியும். எப்படி உங்க ஆத்மீக ஜீவி இருக்கு அப்படின்னு ஜெபம் ரொம்ப தூரம் போயிடுச்சு. தேவ பிரசன்னத்துக்கு இடமே இல்லை, நீங்க அவங்க இருக்கிறது இல்லை. கரெக்ட் சொல்ல மட்டும் ஒரு அமைச்சு சொல்லுது. நான் பார்க்கிற கத்து பார்க்கிறேன், மனுஷனுக்கு போய் சொல்லிடலாம், நான் உங்களை ஏதாவது சொல்லிடலாம். ஆனால் உங்களையும் என்னை உண்டாக்கிய கர்த்தர் முன்பா சொல்லுகிறார். இது உண்மை. இந்த இடத்தில் இருக்கிறவர்கள் அநேகருடைய வாழ்க்கையில் ஜெபத்தீவு இல்லாதவர்கள் இருக்கிறீங்க. முழங்காலை போடாத ஆட்கள் இருக்கிறீங்க. முழங்காலை போடாத ஆட்கள் கர்த்தர் உங்களை தெளிவா நேசத்தோடு வார்த்தை அனுப்புறாரு. என் மகனே, உனக்கு முன்னாடி நான் போக ஆயத்தமா இருக்கிறேன், உனக்கு முன்னாடி சில ஆயத்தமா இருக்கிறேன். ஒரு பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் செய், ஒரே ஒரு காரியத்தை மட்டும் செய். ஒரு யோசுவாவை மாறுகிறார், யோசுவா மாதிரி காத்திருக்கிறார். என்ன காரியத்தை காட்டப்படும் வாசிப்போம். ஏசாயா புத்தகம் 45 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கினேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கினேன். இப்ப கர்த்தர் அடுத்து என்ன சொல்றாரு? முதல் காரியம் அக்கினி, இரண்டாவது காரியம் சமூகம், மூன்றாவது காரியம் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கோணலான மாறுபாடான உன் புத்தியை கர்த்தர் செவைப்படுத்துவார். உனக்குள்ள இருக்க சுபாவத்தை கர்த்தர் செவைப்படுத்துவார். உனக்குள்ள இருக்க தாறுமாறான கோணலான செயல்களை கர்த்தர் சரிப்படுத்துவார். நீ கோணலான வேற மாதிரி எடுத்துக்கிறாங்க. கர்த்தர் என்ன செய்றாரா? உனக்குள்ள சில கோணலான புத்தி இருக்குது, கோணலான செயல் இருக்குது. அதெல்லாம் இன்னைக்கு கர்த்தர் இந்த வருஷத்துல நான் முன்னாடி வந்து அதெல்லாம் நேராக்க போறேன், அதை சரிப்படுத்த போறேன். கோணல் எழுதுமா, தேவனுக்கு பயப்படாத எல்லா காரியங்களுமே. அதனால நான் சொல்றேன், ஜெபம் யாரோ ஒருத்தர் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் முழங்கால் ஜெபம் பண்றேன்னு சொல்ல மட்டும் ஒரு கேள்வி. 1 மணி நேரம் இது போனதா நேரம். கர்த்தர் இந்த காலையில புது வருஷத்துல உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதோ என் ஆண்டுக்கு விருப்பம் இருக்கிறது. உன் கோணலை நேராக மாற்ற கர்த்தர் விரும்புகிறார், தேவ விரும்புகிறார். முதல் டெஸ்ட் வைக்கணும்னா யாராவது ரொம்ப இதா பேசுறவங்கள நீங்க நம்ம 2 பேர் என்ன செய்யலாம், கொஞ்சம் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிட்டு முழங்கால போட வச்சு பாருங்க, அவங்க யாருன்னு தெரிஞ்சோம். சுந்தரையா அவங்க ஊழியக்காரங்க யாராவது ஜோம் போனா ஐயா சொல்லுவாருன்னு உடனே தம்பி முதல்ல நீங்க ஜோம்
நீங்க முதல்ல ஜோம் பண்ணுங்க அப்படி. அந்த போன உடனே கை வச்சு ஜோம் பண்ணிக்க மாட்டாங்க, அந்த ஆசீர்வதிக்க மாட்டாங்க. நீங்க தப்பி போய் ஜோம் பண்ணுங்க அப்படி. இவன் ஜோம் பண்ற விஷயத்தை பார்த்த உடனே அவர் ஆளு விளைக்கிறது. இவன் என்ன பண்ண எப்படிப்பட்ட ஆளு? தனி ஜவுக்கே இல்லாத ஆளு. இவன் வாழ்க்கை போனதா இருக்குது. கர்த்தர் சொல்கிறார், கோடுகளை சபையாக்குவேன் கர்த்தர் சொல்றாரு. நீ விரும்புங்க, ஆண்டவரே எனக்கு அந்த குறை இருக்குதப்பா. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட ஜெபம் இல்லைன்னா அவங்க கிறிஸ்தவங்க வருஷம் இப்படி இருக்குது, இந்த வருஷம் இப்படி இருக்குது, சும்மாக்காக நல்லா இருக்கான், நான் தான் கஷ்டப்படுறேன். இல்லைங்க, இந்த வருஷம் 1 மணி நேரம் ஜெபனுக்கு இன்னைக்கு தீர்மானத்தை எடு. போன பாதையை அப்படி திருப்பி நினைக்கு. எத்தனை தீர்மானம் எடுத்து 1 மணி நேரம் ஜெபிக்க போறேன். விருப்பம் இல்லையா? நல்ல கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. நீங்க தீர்மானத்தை எடுத்து பாருங்க. யோசுவாவோடு இருந்த கர்த்தர் உன்னோடு இருப்பார். யோசுவாவுக்கு முன்னாடி போன கர்த்தர் உனக்கு முன்னாடி போவார். 2021 வெற்றி மாதம் வருஷம். ஏன்னா போன மாதம் சத்துரு சுட்டரிக்கப்படுவான். ஆண்டு சம்பவம் முன்னாடி போயிடும். 4வது காரியத்தை கட்ட பாருங்க, வாசிப்போம். பத்திரமான சில காரியங்கள் 2:13 எல்லாம் தெரியும். தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி, அவர்களுடைய தடைகளை நீக்கி வாசல் உட்பிரவேசித்தார். உட்பிரவேசித்து வாசலுக்குள் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். அவருடைய ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர் முன்னணியில் நடந்து போவார். கர்த்தருடைய முன்னணியில் நினைச்சு வர. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். 4வது காரியத்தை எப்படி காட்டுறாரு? தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக செல்கிறார். இன்னைக்கு தடை 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 நிறைய பேர் சொல்லணும். ஊழியக்காரர் சொல்லணும், சிஸ்டர் உங்களுக்கு தடை இருக்கு, சிஸ்டர் பிரதர் உங்களுக்கு தடை இருக்குது. எத்தனை வருஷம்? ஊழியத்துக்கு வந்த வருஷத்துல இருந்து அந்த வீட்டுக்குள்ள தடை இருக்குது, தடை இருக்குது, தடை இருக்குது, தடை முடிய மாட்டேங்குது, தடை இருக்குது, தடை. யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. சில பார்க்க வேண்டாம். இப்போ நல்ல கால தீர்மானத்தை எழுதுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு என் வாழ்க்கையில் இருக்க தடைகள் நீங்க எனக்கு முன்னாடி நீங்க போக்குவரத்து ஸ்தோத்திரிக்கிறேன். அதனால 1 மணி நேரம் கிட்ட போறேன். நீ 1 மணி நேரம் மனதால் விட்டு வா. 1 மணி நேரம் ஜோம், ரொம்ப நேரம் இல்லை. ஏசுநாதர் கேட்கிறார், 1 மணி நேரமாவது விழித்திருந்து. நேரமே இல்லை, அப்படி நேரமே இல்லைங்கிறீங்க. டிவி பார்க்க எவ்வளவு நேரம் இருக்கு பாருங்க, செல்ல பார்த்துட்டு எவ்வளவு நேரம் இருக்கு பாருங்க. காலையில் எந்திரிச்ச உடனே சோமார படத்துக்கு எதை பார்த்துட்டு இருக்கோம்? உடனே வாட்ஸ்அப் தான் பார்க்குது. யார் என்ன போட்டிருக்கா, யார் என்ன போட்டிருக்கா, என்ன கூமுட்டைகள் என்ன போட்டிருக்கா, அதை பார்த்துக்கிட்டு காலை எடுத்து அழகான பேரதை இருக்குது, அதை எடுத்து பார்க்க மாட்டேங்கிறான். இதை எடுத்து படிக்கல, வாட்ஸ்அப் பார்க்கிறான். அதுக்கு நேரம் இருக்குது. ஆனா வேத படிக்கிற என்னன்னு வர வாழ்க்கையில் தடை இருக்கிறது, தடை இருக்கிறது, தடை இருக்கிறது. வர ஊழியக்காரன் சொல்றது 2 கொடுத்து வேறமா சொல்லணும் பாருங்க. நல்லா நான் என்ன எல்லாம் வீட்டில் நான் ஜெபிக்க போறது இல்லைன்னு சொல்றேன். வீட்டில் என்ன போறதுல ஜெபிக்க போறதுனா இல்லைங்கிறது. நான் உண்மையில எங்க வீட்டுல என்ன ஜெபிக்க சொல்லாம நான் ஜெபிக்க போறதே கிடையாது. போயிட்டு அவங்களோட சுத்திதான் பார்ப்பேன். சும்மா நான் அப்படி இருந்தா உடனே போய் ஜோப்படுறது என்ன கொடுப்பாங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அதை எதிர்பார்க்கவே கிடையாது. அவங்களுக்கு அது வாங்கி வரணும், அவங்களுக்கு விருப்பம் வரணும், அந்த தாகம் வரணும். நீ அப்படி சொல்றதான் அவன் காது கேட்கணும், கீழ்ப்படியணும். போன வருஷத்துல இந்த வருஷம் அவன் எவ்வளவு விடுதலை அடைந்திருக்கிறான். போன வருஷம் தடை இருந்துச்சு, இந்த வருஷம் தடை இருக்குது, அடுத்த வருஷம் தடை. ஒரு தடை தடை இடிக்கிற தடை உடையும். எப்பதான் மாறும்? இஸ்ரவேலுக்கு தடை வந்துச்சு. யோகா கர்த்தர் சகல தடை மாத்தினாரு. செங்கல தடை வந்து கர்த்தர் மாத்தினாரு. கோடுல வந்து மாத்தினாரு. சத்துவத்தை மாற்றினாரு. ஏன் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை செய்ய மாட்டாரு? இன்னைக்கு நம்ம சபையை பார்த்து உன்னப்ப சொல்றாரு, உன் வாழ்க்கையில தடைகள் நீ மாறணும்.
மாறணும் அப்படிங்கிறாரு. மாறல என்று சொன்னா நீ சரியான நபர் இல்ல, நீ சரியா ரட்சிக்கப்படல, நீ தேவனின் அறிவே இல்ல, நீ கிறிஸ்துவனே இல்லங்கிறார். நீ தேவ பிள்ளைன்னு சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஆட்டை கம்பெனி எடுக்க கூடாது, திருவிழா வந்து எடுக்க கூடாது. பாருங்க, மனது போத ஆட்கள் தேவனுடைய சமூகத்துல வந்து கண்ணு கத்திர பந்து சேர்ற ஆளு இத்தனை வருஷம் ஆகி என்ன தடன்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம்? இப்போ யோசிச்சு பாருங்க. ஊர்ல பழம் உணவன் கொம்பு தேர்ந்து ஆசைப்பட்டான். ஒரு அழகான பழம் சொல்ல தேர் கொம்பு தேர். அதுக்கு யார் ஆசைப்படுறாங்கன்னா உணவன். ஆனால் முடியுமா? இந்த மாதிரி கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், கர்த்தரை முன்னாடி போய் யோசுவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டி தடை தடைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க தடை சொல்றாரு. தடைகளை நீக்கி கொள்கிறவர் உனக்கு முன்னாடி சொல்கிறார். விரும்புறவங்க எடுத்துக்கொள்கிற வார்த்தைய அதை கேட்பீங்க. வாழ்க்கையை தடை மாறட்டும். 5வது காரியத்தை காட்டப்பாரு, வாசிப்போம். ரொம்ப அற்புதமான சவாசனம். 23வது 20வது. அந்நியன் கையில் நீ வட்டி வாங்கலாம், நீ சுந்தரிக்க போகிற. அந்நியன் கையில் நீ வட்டி வாங்கலாம். 23ஆம் அதிகாரம் உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக வழியை செலுத்தி தீர்ப்பாயாக. 23:20. எங்கள் நமக்கு கர்த்தர் ஆயத்தமடைகிறார். தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும். உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும். உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். என்ன எங்க வந்திருக்கிறானா? எதுக்கு வந்திருக்கிறானா? உன் சத்துருக்களை. இந்த வார்த்தைனா நிறைய கேள்விப்பட்டுட்டே இருக்கிறோம். சத்துரு, தடை, போராட்டம், பிரச்சனை பிரச்சனை இதெல்லாம் சொல்றது யாரு? இதெல்லாம் சொல்ற விஷயம் யாரு? சபை சொல்லுது, அபிஷேகம் ஆட்கள் சொல்லுது, ஊழியத்தில் இருக்கிற சொல்றோம், தெரிஞ்சுள்ள சொல்றோம். தடைகள் தடைகள் தடைகள். நீங்க இந்த குப்பை வார்த்தை தூக்கி தூர போடணும், இந்த விலகமான வார்த்தை தூக்கி போடணும். பாருங்க, இதெல்லாம் தூக்கி எரிந்து போட்டுட்டு கோரிக்கையான வார்த்தைகளை உள்ளத்துக்கு வைச்சிருங்க, மைண்ட்ல வைங்க, தட்டி வைங்க. இந்த வார்த்தை சொல்றா பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும். பாருங்க, ரட்சிக்கிறதே எதுக்குதான்? உன் சத்துருக்களை ஒப்பு கொடுக்க. யார் கையில? ஆமென் சொல்லுங்க. கரங்கள் தட்டி. எல்லா தோல்வி, ஏமாற்றம், பிரச்சனை எல்லாத்தையும் உன் கையில கர்த்தர் திருப்பி கொடுக்க போறாரு. வேற இல்ல, உன் கையினாலே சத்துருக்களுக்கு ஒரு முடிவை உண்டாக்குவாய். அதை நீயே செய்யப்பட. இந்த ஊழியக்காரரும் இல்லைங்க, உன்னை கூட தான் கர்த்தர் செய்ய போறாரு. ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை அழகா எடுங்க. இந்த தடை, இந்த பிரச்சனை வார்த்தை இந்த வருஷம் சொல்லவே மாட்டேங்க. இந்த வாழ்க்கை பிரச்சனை இருக்குது, அவ்வளவுதான். ஆனா அந்த தடைக்கு விசுவாசம் வந்துச்சு, அந்த இது வந்துச்சு, இந்த இதெல்லாம் வந்துச்சு, இந்த வார்த்தையை பயப்படுத்தாது. ஒரு சாட்சி சொல்ற பாருங்க, ரொம்பமா சாட்சிகள். ஒரு அழகான ஒரு அக்காவும் தங்கச்சி அண்ணனுக்கும் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வந்து இந்த அம்மா ரெண்டுமே ஆவுக்கு சபை போறாங்க தான். ஆவுக்கு எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஃபேமிலி, நல்லா தெரிஞ்ச ஃபேமிலி. இந்த அம்மா ஒரு நாள் இந்த லேண்ட் ப்ராப்ளம், பொருளாதார ப்ராப்ளம் இது வந்த உடனே சந்தையில ரொம்ப வாக்குறது வந்துச்சு. உடனே இந்த தங்கச்சிக்கு பயங்கர கோவம் வந்து நேரம் அண்ணன் வீட்டில் வந்து இந்த கையில மண்ணை அடி வச்சுக்கிட்டு நேரம் என்ன செய்ய, இப்படியே போயிடுவா, எப்படி போயிடுவா, இப்படியே போயிடுவா, போயிட்டு சமைச்சு தீர்த்துச்சு. இவருக்கு நைட்ல தூக்கவே வரல, பயம் பிடிச்சிச்சு. என்னன்னா
ஐயோ சமைத்தது அப்படியே வந்து நான் பிடிச்சிருவோம் அப்படின்னு. ஆனால் காலையில் ஜோபிட்டு காலையே வந்தேன் 5 மணிக்கு வந்துட்டு பயந்துட்டு இருக்கிறாரு. சார் இந்த மாதிரி என் சிஸ்டர் வந்து இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு நேரத்தில் பயமா இருக்குது அப்படின்னு. நான் என்ன நீங்க பயப்படுறீங்க, என்ன வார்த்தை கேட்கிறீங்க, என்னத்தை நீங்க நம்புறீங்க? நான் ஒரே ஒரு காட்டுறேன். கர்த்தர் ஆசீர்வதித்த மனுஷனை யாரா சபிக்க முடியுமா? யாரா சபிக்க முடியுமா? பாலாக் இஸ்ரவேலரை சபிக்க எவ்வளவு தீர்மானம் எடுக்கிறான். பலிபீடத்தை கட்டுறதுக்கு நீ அதுக்கு நீ கூலி கொடுத்து ஒரு ஊழியக்காரரை ஏற்படுத்துறான். ஏற்படுத்தி அவனுக்கு சொல்றான் எல்லாம் பண்ணிட்டு இப்போ நம்ம பார்த்து என்ன செய்ய சபிக்கிறான். ஆனா சபிக்க போறான், கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு ஒரு சபிக்க நினைச்ச கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். நான் அந்த வார்த்தை சொல்லிட்டு இந்த மாதிரி ஏன் இப்படிலாம் பயந்துட்டு இருக்கீங்க, என்னங்க உங்க அனுபவம் என்ன, எவ்வளவு ஆத்மீக சபைக்கு போறீங்க, ஒரு நல்ல ஒரு விதவ சபைக்கு போராடு. ஆனா பாருங்க வார்த்தை கேட்டோட பயம் பயம். அது நான் ரொம்ப திட்டப்படுத்தி சொன்னேன். அவன் சொன்னேன் பாருங்க இன்னும் ஒரு 6 மாசத்துல எவ்வளவு சபித்தாங்களோ அவ்வளவு கர்த்தர் ஆசீர்வதித்திருக்க நீங்க சொல்ல போறீங்க. கரெக்டா சொன்னாரு. அவங்க என்ன இப்படிலாம் சொன்னாங்க, ஆனா அவங்க சொன்ன மாதிரி அவங்க போயிட்டாங்க. கர்த்தர் என்ன உயர்த்தி வைத்திருக்கிறார். யோசுவாவின் காலமல்லோ இது காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அழகா பிரியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் போதே எரிகோவை பிடிப்போம். ஆரவார துணியோடு கனானை கொள்ளுவோம். எக்காலம் போதே எரிகோவை பிடிப்போம். ஆரவார துணியோடு கனானை கொள்ளுவோம். அவனுக்குள்ள ஒரு இன்பு வந்து பிள்ளைகள் தூங்காம இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்ல மகிழ்ச்சியா இருக்குது. சில பெரியவங்களுக்கு கூட கொஞ்சம் கண் இழுக்குது, அப்படியே ஒரு சைட் இழுக்குது. பிள்ளைக்கு பாருங்க என்ன உற்சாகமா வெளியே பாடுறான், நல்லா கைதுறான், நல்லா பாருங்க எழுப்பது அங்கதான் ஆரோக்கியம் பிள்ளைகளுக்கு. அவங்க சொன்ன பாருங்க, நீங்க சபித்தது கொடுத்து பார்க்காதீங்க, ஆசீர்வதித்ததுக்கு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை பாருங்க. அந்த வாக்கு சொன்ன பெரிய தொழில் பண்றாங்க, நல்ல தொழில். ஆனா ஒரு பயத்தை உண்டாக்குற மாதிரி சாபத்தை கொடுக்கறன்னு பாக்குறாங்க. ஆனா நான் எப்படி பாக்குறேன்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தா ஒருத்தர் உங்களை எரிச்ச முடியாது, சபிக்கவே எத்தனை அப்படிங்க. அவன் சுத்தி சுத்தி சபித்தாலும் சரி, அவன் மேல இருந்து சபித்தாலும் சரி, கீழப்படுத்தி சபித்தாலும் சரி, உருண்டோடு சபித்தாலும் சரி, அவன் உருண்டு கர்த்தர் வைத்துட்டே இருப்பார். அதனால தாய் சொல்கிறார், சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பத்தியை வாய்த்த விட்டு என் தலை என்ன செய்கிறீர்கள். இவ்வளவு அழகான வேலை வச்சிருக்கிறார், இவ்வளவு நம்பிக்கையான வார்த்தை கத்தர் வைத்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன உண்டாகுது, ஒரு எரிச்சல் தான் பயப்படுது, பண்ற நடுக்குறது. இந்த இடத்துக்கு ஓடிக்கலாமா? சத்துரு அப்படிதான் கர்த்தர் வார்த்தை சொல்றாருன்னா பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. எதுக்காக சொல்றாரு? உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புடுக்கவும். என்ன சொல்றாரு பாருங்க, உன் வீட்டுக்குள்ளே நினைச்சுவேன். உன் வீட்டுக்குள்ள நான் என்ன செய்யிருப்பேன், அப்படியே உலாவுகிறாரு, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாரு, வீட்டு தலைவர் மாதிரி இருப்பாரு. வீட்டுல வயசானது எப்படி இருக்கும், காலையே 4 மணிக்கு அவன் தூக்கம் வராது, எந்திரிச்சு அப்படியே பேசுவாங்க, அப்படியே விளாண்டுட்டே இருப்பாங்க பாருங்க. சிட்டில வந்து இடம் கம்மியா இருக்கும், கிராமத்துல பெரிய இடம் இருக்குமா, அவங்க அப்படியே சுத்திக்கிட்டு அப்படியே இருப்பாங்க, காலையில போட்டுட்டு அப்படியே இருப்பாங்க. இந்த சின்னதுல எனக்கு கஷ்டமா இருக்கும். சின்ன வயசான காலத்துல
இன்னொரு 10 வருஷம் நம்ம தான் எடுத்து வர போறோம். அதுக்கு தெரியாது, அது அவருக்கு தெரியாது. அதனால இனி பாருங்க, வயசானவங்கள அற்பமா நினைக்க கூடாது. அவங்கள என்ன செய்யணும், ஒரு நாள் மகிழ்ச்சியான குறைவா நினைக்க கூடாது. உதவி செய்யணும், உதவி செய்யணும், அவங்களுக்கு துணையா நிக்கணும். அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறது நல்லது. அப்படியே உலாவிட்டே இருப்பாங்க. வீட்டுக்குள்ள இருக்கவங்க நிறைய பேருக்கு புதிய வீட்டில் வைக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. அவங்க விரட்டினா வேற ஆண்களை வந்து உழவிட்டு இருக்கோம். அது வந்து அவரோட பயத்தை காட்டிட்டே இருக்கும். அது போய் சொல்லுவாங்க, இந்த வீடு சரியில்லை சார், உலக சொல்றாங்க, இந்த வீடு சரியில்லை அப்படின்னு. கர்த்தர் பாளையத்துல வந்தா சாபமான இடம் கூட அது ஆசீர்வாதமான இடமாக இருக்கும். ஆமென். அது மகிமையா இருக்கும். அத கர்த்தர் தாவி உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னுடனே, அது உன்னுடனே என்னுடனே. கர்த்தர் 2021 சொல்றாரு, அவன் கூடவே இருக்க போறான், கூடவே இருக்க போறாங்க. 6வது காரியத்தை காட்டுறேன். ஆதியாகம புத்தகம் 24:7. ஆதியாகம புத்தகம் என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலிருந்து அழைத்து வந்தவரும் என் இனத்தார் இருக்கிற இடத்திற்கு அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமாகிய வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். ஒரு தூதனை உனக்கு முன்பாக நிறைய பேருக்கு பிள்ளைகளை கொடுத்து கவலை, பிள்ளைகளை கொடுத்து கவலை, பிள்ளைகளை கொடுத்து பெரிய பாரம். எங்க நீ பாரப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம்ங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து காட்டுறா பாருங்க. உனக்கு முன்னாடி எதுக்கு அனுப்புறான் இந்த தூதன்? எதுக்காக அனுப்புறானா? உன் குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு பிள்ளையை கொண்டு வருவதற்கு. என்ன செய்வா? கர்த்தர் அனுப்புறார் பாருங்க. அப்ப நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? என் பிள்ளைக்கு இது நடக்கல, அது நடக்கல, இது செய்யல, இது இல்ல, எதுக்கு கவலைப்படாதீங்க. கர்த்தர் முன்னாடி போவாரு. அது சொல்றா பாருங்க. இந்த வார்த்தை ரொம்ப அர்த்தம் பிடிச்சு பாருங்க. அதுக்கு பிற்போது மட்டும் வாசிக்கணும். என் குமாரனுக்கு என்னது? ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக. ஆமெனா? என்ன அழகா சொல். கடவுள் அவருடைய தூதனை அனுப்பி. இந்த வெளிச்சம் இல்லாதனாலதான் நிறைய பேர் லவ் பண்ணி இப்படிலாம் பொண்ணு தேடுறாங்க, இப்படிலாம் தேடுறாங்க. சில பெற்றோரே உடனேதான் இருக்கிறாங்க, பெற்றோர் உடனே இருக்காங்க. கொஞ்சம் வசதியாக வீட்டு பால் இப்படி வந்து அப்படி செய்தி அவனா காதல் கேட்டேங்க. ஒரு தகப்ப ஒரு பையன் பார்த்து சொல்றாரு, ஏன்னா இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறா, அப்படியே வண்டி எடுத்து போக சுத்து, நல்ல வசதியாக பொண்ணு பின்னாடி சுத்து. இவன் இருக்கிறதுக்கு ஓர எடுக்கல, அவன் பிள்ளைக்கு எப்படி ஐடியா சொல்லி கொடுக்குறான். எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இன்னும் காதல கேட்கப்படும் போதுதான் பாருங்க அப்படின்னு புத்தி இருக்குது. இதை பார்த்துட்டு சில பிள்ளைங்களுக்கு அந்த சாக்கடையில் போய் விழுந்து பெற்றோருக்கு கண்ணீரையும் வேதனையும் உண்டாக்குறது. இதை கொஞ்சம் அப்படியே ஒரு பைக் வச்சிருந்தா சூமா போட்டு அப்படின்னா நீ பண்ணி ஸ்டேட்லாம் போட்டு வந்தோன்னே இது நினைச்சது எங்கோ அப்படின்னு அவங்க சாக்கடையில வருமானம் தெரியாது. வாயு பிள்ளைகளும் கவனமா இருக்கணும். கர்த்தர் உனக்காக கொடுக்கணும், தேவன் உனக்காக கொடுக்கணும். புத்தியை தடமாட விடாதீங்க, எண்ணத்தை தடமாட விடாதீங்க, அங்க எங்கெல்லாம் போய் மாட்டிடாதீங்க. கர்த்தர் உனக்காக தூதரை வச்சிருக்கிறார், உனக்காக தூதரை வைத்திருக்கிறார். என்ன நினை? நம்மளா ரொம்ப ஜாக்கிரதை. நம்ம சர்ச்சுக்குள்ளே ரொம்ப நல்லது. ஒரு தூதர் என்ன பேரு வார்த்தை பிடிச்சிருப்பாரு, ரொம்ப நல்லா வீடியோ வாசிங்க. குமாரனுக்கு அப்படி சொல்லுங்க, குமாரத்திக்கு
அது மகளே இந்த வருஷத்துல இதெல்லாம் செய்ய போறாரு கர்த்தர். அதான் சொல்றாரு. இதை பத்தி கவலைப்படுறீங்களா, பாரப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தரே சொல்றாரு, நான் என் தூதனை அனுப்பி கோணலா செயல்படுத்தி அழகான ஒரு ஏற்ற துணையை கர்த்தர் உண்டாக்க போறாரு. நீ கவலைப்படாதீங்க. ஆமென். அது கர்த்தர் உனக்கு முன்னே போகிறார். 7வது காரியத்தை சொல்லி சொல்றேன். வாசிப்போம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 7வது வசனம். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். இந்த வார்த்தை நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம். நான் இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், அதனால கொஞ்சம் ஞாபகத்தை காட்டுகிறேன். இந்த 28ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்றாரு பாருங்க. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்கிறார். இப்போ இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு முதல்ல எங்க போறாராம்? கலிலேயாவுக்கு போறார். முதல் சீசர்களை எங்கிருந்து எடுத்தாராம்? கலிலேயாவிலிருந்து எடுத்தார். இப்போ உயிர்த்தெழுந்த பின்பு எங்க போறாரு? கலிலேயாவுக்கு தான் போறாரு. ஏன் கலிலேயாவுக்கு போறாரு? எதுக்காக போறாரு? எல்லாம் அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல், அபிஷேகம் எல்லாம் பெற்ற ஆட்கள். இப்போ இயேசு மரித்த உடனே நினைக்க போயிட்டான். மீண்டும் மறுபடியும் கையில போயிட்டான். அங்க போய் பழையபடியும் பழைய இடத்துக்கு கடந்து போயிட்டான். ஆனா இயேசுடைய மனதுருக்கத்தை கவனித்து பாருங்க, இயேசுடைய இரக்கத்தை பாருங்க. அவன் விழுந்து போன அதே இடத்துக்கு அவனை தேடி அவனை கண்டுபிடித்து அவனை மீண்டும் கர்த்தர் மகிமைப்படுத்தினார். அதே போல விழுந்து போனவர்கள் அழைப்பை மறந்தவர்கள் தேவனை கவனித்து பார்க்கிறார். கர்த்தர் அதுக்காக கூட வருது சொல்றார். நீ இங்கே கலிலேயாவிலே படுத்திருந்தாலும் சரி, ஆனால் சொல்ல பாருங்க, நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் என் கரம் உன்னை பிடிக்கும். இப்போ பேதுரு சீசர்கள் எல்லாம் பழைய எங்க போயிட்டார்கள்? இயேசு மரிச்சிட்டாரு, அவங்க அடங்க முயற்சி. இனி என்ன செய்ய வேண்டாம், இதெல்லாம் வாய்க்கூட வந்துட்டு நேர எல்லாம் கல்யாணம் போயிட்டாரு. அடுத்த வருஷம் வாசிங்க. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை கழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். இயேசுவாமே அவர்களுக்கு எதிர்பட்டு அவர்கள் என்ன செய்தாராம்? வாழ்த்தினார். இந்த காலையில இந்த வருஷத்தை உன் கூடவே இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர். உனக்கு என்னென்ன செய்வேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தவர். எத்தனை காரியம் சொன்னேன்? அது முதல் காரியம் அக்கினியினால் உன் சத்துருக்களை. இரண்டாவது காரியம், மூணாவது காரியம், நாலாவது காரியம், ஐந்தாவது காரியம், உன் சத்துருக்களை உன் பாளையத்துக்குள்ள வந்து லாபம் இருக்கிறார்கள். ஏழாவது காரியம், உனக்கு முன்பாக தூதன் அனுப்புகிறார். எழுந்து உணவை என்ன அழகா சொல்றாங்க. தேடி போய் அவனுக்கு முன்னாடி நின்று
அவர்கள் என்ன செய்கிறார்? வாழ்த்துகிறார். இந்த வருஷத்தை மனுஷனல்ல, கர்த்தர் அவர் கரைகளை வைத்து ஆசீர்வதிக்கிறார். உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வருஷத்தில் என்ன எது நடந்தாலும் பாருங்க, இந்த வார்த்தையை மட்டும் கீழ்படிங்க, இதை மட்டும் பின்பற்றி வாங்க. இந்த வார்த்தை மனதில் வைங்க, வைத்து ஒவ்வொரு நாளும் இந்த வைத்துங்க, தியானம் பண்ணுங்க, தியானம் பண்ணி பாருங்க. வருஷத்துல எப்படி அற்புதமா நீங்க சாட்சி இருப்பீங்க, நீங்களே இதை எடுத்து சொல்லுவீங்க. அநேகருக்கு வார்த்தை சொல்லி நீங்க அநேகர் வச்சு நடத்துவீங்க, அநேகர் கர்த்தரை வெளிப்படுத்தி காட்டுவீங்க. அதனால் அந்த வார்த்தை கர்த்தர் அழைத்து இருக்கிறார். சொன்னதை செய்து முடிக்கும் வரை கர்த்தர் விலகவே மாட்டார், அவர் விலகவே மாட்டார். இந்த 2021 ஆண்டு தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் நமக்கு கூடவே இருந்து அவர் பிரயாசப்படுகிறார். அவர் ஆசையா இருக்கிறார். எப்படினோடு வரணும்னு நினைக்கிறார். உனக்காக யுத்தமுட நினைக்கிறார். போனெல்லாம் மாற்ற நினைக்கிறார். கடைகளை நீக்கணும்னு நினைக்கிறார். ஒரு அக்கினியா செயல்பட நினைக்கிறார். அவர் உன்னை உன் குடும்பத்துக்குள்ள உலாவ நினைக்கிறார். உன் பிள்ளைக்கு அற்புதம் செய்ய நினைக்கிறார். அதுக்காகவே அவர் ஆசையும் மாற்றி உள்ளவராக இருக்கிறார். அந்த தேவன் இந்த நிச்சயமாக ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். ஒவ்வொரு தேவை அறிந்திருக்கிறார். இது நிச்சயமாக மகத்தை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். இது ஒரு குறிப்பிட்ட நபர்களே இல்லாம யாருக்கும் ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் நிறைய விஷயத்தை அது உங்களுக்கு 8 விஷயங்களை காட்டியிருக்கிறார். கர்த்தர் இஷ்டம் தொடர்ந்து நாட்கள் அதை தியானிக்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாருடைய மனதையும் இந்த வார்த்தையை மட்டும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வாங்க. கர்த்தர் உனக்கு, கர்த்தர் எனக்கு முன்பாக போகிறவர். அப்படியே கொஞ்சம் இருதயத்தில் கையை வைத்து இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு முன்பாக, நீங்க என் பாளையத்துக்குள்ள உலாவுறீங்க, நீங்க என் ஆசீர்வதிக்க சுத்தமா இருக்கிறீங்க. அவர் வாழ்த்தி ஆசீர்வதித்தார். இந்த காலையில ஆண்டவரை நம்மை பார்த்து வாழ்த்தணும். அப்பா, நீங்க வாழ்த்தி ஆசீர்வதிக்க சுதந்திரம். ஆசீர்வாதம் இல்லாத ஒருவர் கூட இருக்கக்கூடாதுப்பா. அப்பா, நீங்க ஆசீர்வதித்தால் ஒருவனும் அதை சபிக்க முடியாது, ஒருவனும் சபிக்க முடியாது. நீ கர்த்தரை ஆசீர்வதிக்க விருப்பம் உள்ளவர். 21வது வருஷத்தை ஒரு வித்தியாசம் நீங்க பார்க்க போறீங்க. ஒவ்வொரு தனிப்பட்ட ஞாபகத்தை பார்க்க போறீங்க. யோசுவா என்ற அனுபவத்துக்குள்ள கொண்டு வர போறாரு. அந்த பாத்திரம் உங்களை கொண்டு வர போறாரு. ஐயா, எனக்கு ஒரு தகப்பன மாதிரி இருந்த மோசே இல்ல, எனக்கு ஆலோசனை கொடுத்த தீர்க்கதரிசி இல்ல, எனக்கு ஆலோசனை கொடுத்த மேய்ப்பன் இல்ல. நீ தவிச்சுட்டு இருக்கியா, கலங்கிட்டு இருக்கிறியா? அப்படிப்பட்ட நபர்களை பார்த்து, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, ஐயோ, நான் பலவிதமான இக்கட்டுகள் இருக்கிறேன், என்னை தூக்கிவிட ஒரு நபர் இல்லை என்று நினைக்கிறியா? இயேசுவாக சொன்னார், யோசுவாவே, நான் உனக்கு முன்பாக போகிறேன். நீ மோசே போனதை பார்த்தாலப்பா, இன்னைக்கு மோசையை பார்க்க மாட்டான், இப்ப என்ன பார்க்க போகிற? நீங்க இதுவரை ஏதோ ஒரு மனுஷன் உண்டாண்டு பார்த்துருப்பீங்க. எங்க அப்பா இருந்தது செய்திருப்பாரு, எங்க அம்மா இருந்தது நடந்திருக்குமே, ஐயோ என் சகோதரன் செய்திருப்பானே, இப்படிலாம் நீங்க ஒரு கேள்வி ஒரு மனதில் இருக்கும். எல்லாம் தூக்கி தோறிச்சுருங்க. இயேசு சொல்ல ஒரே ஒரு வார்த்தையை கவனித்து பாருங்க. இயேசுவான சொல்லுகிறார், மகனே, உனக்கு முன்னாடி நான் போக போறேன். மகளே, உனக்கு முன்னாடி நான் போக போறேன். இது தேவ வார்த்தை. இது தேவன் மனதில் வைத்திருக்கிற, இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் குறித்து அதை மனதில் வைத்திருக்கிற கர்த்தருடைய பார்வை, கர்த்தருடைய நோக்கம் இது. மோசே இல்லாத இடத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட யோசுவா கலங்குகிறார். இந்த வார்த்தை எப்படி நான் செய்ய போறேன், உலகை வேலை எப்படி நான் பண்ண போறேன்? கர்த்தர் சொன்னார், அது சொன்னபடியே செய்தார். இன்னைக்கு அதே கர்த்தர் உங்களுக்கு செய்யப்படாது. உங்க மனசுல யாராவது நீங்க நம்பினவங்க இல்லை, ஐயோ அவங்க விலகி போயிட்டார்களே, அல்லது அவர்கள் தூரம் போயிட்டார்களே, அவங்க எனக்கு எதிராக மாறிட்டாங்களே, பயப்படவே பயப்படாதீங்க.
கர்த்தர் அந்த இடத்துல நாம துணையா இருக்க போறோம். அந்த வார்த்தை அப்படியே மனதில் வைத்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?